ஹலோ, இன்னைக்கு குக்கரில் தக்காளி சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்காக எண்ணெய் சேர்த்துருக்கேன். குக்கரில் 2 பே லீஃப், ஒரு பட்டை, கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கலாம். 2 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், 4 பழுத்து தக்காளி எடுத்து அரைச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான உப்பு, காரப்பொடி, தனியா பொடி, மஞ்சள் பொடி, கரம் மசாலா எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சீரக சம்பா அரிசி எடுத்து ஒரு 15 மினிட்ஸ் சோக் பண்ணியிருக்கேன், அதையும் இது கூட சேர்த்து 4 கப் தண்ணி எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். குக்கர் க்ளோஸ் பண்ணிவிட்டு 3 விசில். ரைஸ் ரெடியாக இருக்கு. குயிக்காக ஒரு எக் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 10 பல் பூண்டு, கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். எக் ஃப்ரைக்கு தேவையான உப்பு, மஞ்சள் பொடி, காரப்பொடி சேர்த்துருக்கேன். அது இதோட ரா ஸ்மெல் போகிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா இதோட ரா ஸ்மெல்லாம் போயிடுச்சு. வேக வச்ச முட்டையை சேர்த்து முட்டை எல்லாத்தையும் லேசாக திருப்பி போட்டுக்கலாம். எக் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. கொத்தமல்லி தழை சேர்த்து சூப்பராக தக்காளி சாதம் ரெடியாக.